ஹல்லேலூயா. ரைட். ஸோ லிவ் ஆர்ஏ என்ற தலைப்பில் நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா சிங்கத்தின் இருதயம், த ஹார்ட் ஆஃப் த லயன். ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு ஒரு வசனத்தை முதலாவது சொல்ல விரும்புகிறேன். ரைட்டா? படிங்க. யாராவது இங்க ஒரு மைக் கொடுத்துருங்கம்மா. இங்க ஒரு மைக் கொடுத்துருங்க. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது மூப்பரில் ஒருவன் ஓகே, முன்னாடி மைக்ல படிங்க ஒரு வாட்டி. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூத கோத்திரத்துக்கு சிங்கமும் தாவீதின் வேருமானவர். யூத கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அங்கே பரலோகத்தில் 7 முத்திரைகளை உடைக்க திறக்கணும். அந்த முத்திரைகளை திறக்க யோவான் பார்த்துனே இருக்கிறான். யாருமே வரல, ஒருத்தர் கூட அங்க வரல. யாருமே தகுதி இல்லை. இந்த பூமியில பரலோகத்துல யாருமே தகுதி இல்லாமல் இருந்தார்கள் அந்த முத்திரையை உடைக்க. அவன் அழுகுறான் யோவான். ஐயோ, இதை உடைக்க யாரு? இது எதிர்காலம், பூமியோட எதிர்காலம் என்ன தெரியலையே, யாராவது உடைப்பாங்களா? அப்பொழுதுதான் இந்த வசனம் வருகிறது. யூத ராஜசிங்கம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னே வருகிறார் அந்த எதிர்காலத்தை பார்ப்பதற்காக. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் செய்ய முடியாத, பரலோகத்தில் கூட யாராலும் தொட முடியாத காரியங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சிங்கம் போல வந்து நின்று அதை உடைத்து அந்த 7 சீல்களையும் முத்திரைகளையும் உடைக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இந்த பூமியிலும் சரி, பரலோகத்துல கீழே இருக்கும் எல்லாவற்றிலும் சரி, செய்ய முடிய வல்லமை உள்ளவர் ஒருவர் தான், அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் யூத ராஜ சிங்கம் என்ற தலைப்பில் அவரை ஒரு சிங்கமாக இன்றைக்கு உங்க முன்னாடி வைக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, ரெவலேஷன் வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அடுத்த வசனம் நீங்கள் படித்தால் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அப்ப பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, சிங்கமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சிங்கமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இருதயத்தில் நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டியாக, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக முன்னாடி வந்து நிற்கிறார். He is the slain lamb அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். எதற்காக? அவர் நம்மை மீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள் தைரியம் வேண்டும், சிங்கம் போல தைரியம் வேண்டும். ஆனால் ஆண்டவர் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஆட்டுக்குட்டி போல இருதயம் உள்ளவர், அன்பானவர், நம்மை நேசிக்கிறார். அவர் நமக்காக இந்த உலகத்திற்கு பலியாக வந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த மார்க்கத்திலும் இதை பார்க்க முடியாது. ஒரு கடவுள், ஒரு ஆண்டவர் மனிதனுக்காக இறங்கி வந்து இந்த மனிதனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, மனிதனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஒரு ரூபத்தை எடுத்தார். மனிதன் ஆக இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த வசனங்களில் நாம் படிக்கும் பொழுது ஏன் ஆண்டவர் வர வேண்டும், ஏன் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்று பார்க்கும் பொழுது
பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பிதாவானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார். யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். யோவான் 3:16 மனப்படமா எல்லாருக்கும் தெரியும். எவனோ ஆண்டவர் பிதாவானவர் நம்மை நேசித்தார். கவனிக்கிறீங்களா? வாலிபர்களா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொன்ன உடனேயே முதலாவது நாம் தெரிந்து கொள்ள, உங்களை இப்ப யாராவது ஒருத்தர் கேட்டானா நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா அப்படி என்று கேட்டால், கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கேட்டால் ஆமாம் என்று சொன்னீர்கள் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினவர் பிதாவானவர். அவர் அன்பு வைத்ததினால்தான் இந்த உலகத்தில் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். ஹல்லேலூயா. Because God loves you. உங்களை நேசிப்பதற்கு இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா என்று நீங்கள் பார்த்தால், அது பிதாவானவர் தான். அவருடைய அன்பினால் அவருடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பியிருக்கிறார். பாருங்க பாருங்க, பெரிய அன்பு, உலகத்திலே இருக்கும் பெரிய அன்பு, மிகப்பெரிய அன்பு, உலகத்தில் இருக்கும் மிகப்பெரிய அன்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சப்போஸ் என்ன யாரோ ஒருத்தர் சுட வராங்க அப்படின்னா, என் பிள்ளைகளை சுட வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போய் என் பிள்ளைகளுக்கு முன்பதாக நான் நிற்பேன். உங்க நண்பர்களை சுட வராங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க முன்னாடி போய் நிற்பீங்களா இல்லையா? இல்ல தள்ளி விட்டு ஓட்டுவீங்களா? டே சாவடா நீ அப்படின்னு, எப்பா விட்டாண்டா எப்பா அப்படின்னு. உலகத்தில் மிகப்பெரிய அன்பு என்ன தெரியுங்களா? என்ன சுடுங்க, ரைட்டா, ஆனா என் பிள்ளைகளை விட்டுருங்க, அதான மிகப்பெரிய அன்பு, ரைட்டா? என் நண்பர்கள் அதான செய்வீங்க. ஆனால் பிதாவானவர் அதை காட்டிலும் ஒரு பெரிய அன்பை காட்டினார். என்ன பண்ணார் தெரியுங்களா? உங்களுக்காக எனக்காகவும் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை நேசித்தார். அதை காட்டிலும் உங்களை நேசித்ததனால் அவரை அனுப்பினார். ஹல்லேலூயா. அப்ப அது எவ்வளவு சிறந்த அன்பு. நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கிறோம், நண்பர்களை பாதுகாக்கிறோம், அனுப்பக்கூடாதுன்னு. ஆனா பிதாவானவர் நமக்காக அவருடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். ஹல்லேலூயா. பாருங்க, கிரேட்டஸ்ட் லவ். உங்களை யார் நேசிக்கிறார்? உங்களுக்கு அடிக்கடி கேள்வி வரலாம் வாழ்க்கையில, என்னை யார் நேசிக்கிறார்கள் என்று. Who loves me? என்னை யார் நேசிக்கிறார்கள் என்று. அப்பாவா, அம்மாவா, இல்ல வாலிபர்களா, என் நண்பர்களா, யார் என்னை பெரிய என் மேல் பாசம் வைக்கிறவர்கள் யார் என்றால், ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள், பிதாவானவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அதனாலதான் அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் 1 யோவான் 1:18 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளை யாரும் பார்த்ததில்லை. கடவுளை யாரும் பார்த்ததில்லை. மோசே கேட்கிறாரு ஒரு வாட்டி, பின்னாடி கேட்குதா நான் பேசுறது? பின்னாடி கேட்குதா நான் பேசுறது? கை காட்டுங்க பார்க்கலாம், பின்னாடி காட்டுங்க. லாஸ்ட் ரோல இருக்கும், கை காட்டுங்க பார்க்கலாம். ஓகே, இந்த பக்கம் லாஸ்ட் ரோல, ரைட். ஓகே, கேட்குதா நான் பேசுறது? ரைட். இந்த உலகத்தில் மனிதர்களால கடவுளை பார்க்க முடியாது. மோசே ஒரு வாட்டி கேட்கிறாரு, ஆண்டவரே உங்களோட இவ்வளவு நாள் இருந்தனே, எனக்கு ஒரு வாட்டி உங்களை காட்டக்கூடாது அப்படின்றார். அதற்கு மோசே என்ன சொல்றாரு? என்னை பார்த்தா நீ செத்து போயிடுவேன், மனிதனால் பார்க்க முடியாதுன்றார். பிலிப்பு ஒரு வாட்டி கேட்கிறாரு, இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கும் பொழுது, இவ்வளவு நாள் உங்க கூட இருக்கிறோமே ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு வாட்டியாவது பிதாவை காட்டக்கூடாதான்னு கேட்கிறார். அப்ப ஆண்டவர் சொன்னது என்ன? நீ இவ்வளவு நாள் என் கூட இருந்திய, உனக்கு இது கூட தெரியலையா? என்னை பார்த்தவன் பிதாவை பார்த்தவன். அப்ப இந்த 1:18 யோவான் 1:18 என்ன சொல்லுது படிங்க. தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை
அவரே வெளிப்படுத்தினார். God sent his only son. அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காகவும் எனக்காகவும் அனுப்பினார். ஹல்லேலூயா. பாருங்க, you should know about your God. நீங்கள் யாரை சேமிக்கிறீர்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். You should know the heart of God. கர்த்தருடைய இருதயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். கரெக்டா இல்லையா? ஏதோ ஒரு தெய்வத்தை வணங்குகிறேன் இயேசு கிறிஸ்து என்று இருக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க, பின்னாடி இருக்கிறவங்க கவனிங்க. ஏதோ ஒரு கடவுள் இயேசு கிறிஸ்து, நான் கிறிஸ்தவன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ஜெபம் பண்றேன், எங்க அப்பா அம்மா கிறிஸ்தவங்க என்று சொல்லி நீங்கள் ஒரு கடவுளை வணங்க கூடாது. ஒரு கடவுளை வணங்குறீங்க அப்படின்னா அதுல இருக்கிற சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். யார் அந்த கடவுள் தெரிஞ்சுக்கணும், அப்பதான் அவரை வணங்கணும். கரெக்டா இல்லையா? எதுவுமே தெரியாம முட்டாள்தனமா கண்மூடித்தனமாக ஒரு கடவுளை நம்பக்கூடாது. இன்றைக்கு நாம் சொல்லும் சத்தியம் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இதுதான் வேத சத்தியம். நீங்க எந்த ஒரு உலகத்தில், இந்த உலகத்தில் எந்த மூலையில் எந்த சத்தியத்தை எடுத்து பார்த்தாலும் எல்லாரும் இறந்து விட்டார்கள். everyone died. எல்லாரும் இறந்து விட்டார்கள். ஆனால் வரப்போகிறவர் ஒருவர். ஏன் வரப்போறார் தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கிறார், அதனால் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அதனால் வரப்போகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. பாருங்க, யூ ஷுட் நோ யாரை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று. நீங்க நல்ல மனசுல ஏத்திக்குங்க. முட்டாள்தனமா ஏதோ ஒரு கடவுளை, இயேசு கிறிஸ்து கூட நான் என்ன சொல்றேன்னா, தெரியாமல் வணங்க முற்படாதீர்கள். தெரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்று. ஏதோ ஒரு கட்டாயத்தினால, ஏதோ ஒரு சம்பிரதாயத்தால நீங்க போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வணங்காதீர்கள். பிரயோஜனம் கிடையாது. அவரை அறிந்து கொண்டு உண்மையான அன்பினால் இருதயத்தில் நீங்கள் அவரை வணங்கினால்தான், அவரை வர்ஷிப் பண்ணாதான், அவரை ஆராதித்தால் தான் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க இங்க கூட உட்கார்ந்துக்கிட்டு வேற ஏதாவது ஒன்று கவனிக்கலாம் முடியுமா? முடியும். ரைட்டா? இங்க இருந்துக்கினே வேற ஏதாவது அங்க என்ன நடந்துச்சு, இங்க என்ன நடந்துச்சுன்னு நம்மளுடைய சிந்தனைகள், கவனங்கள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, know who you are. நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். Who are you? நீங்கள் யார்? கலாத்தியர், நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சரி, கலாத்தியர் கலேஷியன்ஸ் 2:20 படிங்க. கிறிஸ்துவனே கூட சிலுவையில் பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் அறையப்பட்டிருக்கிறீர்கள். இதுதான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. ரைட்டா? இப்ப நம்ம உலகத்துல கெத்து அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஒரு கெத்தா இருக்கு அப்படின்னா 4 பேர் அடிக்கிறது தான் கெத்துன்னு சொல்லுவோம். கரெக்டா இல்லையா? ஒரு 4 பேர் அடிச்சா வேற தலை கெடுக்கணும்னு ஆட்டுறான், முன்னாடிக்கிறேன். ஆமாங்க அங்கிள் போட்டாதான் அப்படின்னு. உலகத்துல கெத்து அப்படின்னா என்ன அர்த்தமா? போய் 4 பேர் அடிச்சாதான் கெத்துன்றாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக, சத்தியத்திற்காக நீங்கள் நிற்கும் பொழுது அது கிறிஸ்தவத்தில் ஒரு கெத்து. ஹல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது ஒவ்வொரு வாட்டியும் சிலுவையில் ஆண்டவரோடு அறையப்படுகிறீர்கள். உங்க பழைய மனுஷன், உங்க பழைய வாழ்க்கை, உங்க பழைய பழக்க வழக்கங்கள் கர்த்தருக்குள் சிலுவையில் அறையப்பட வேண்டும். மாற்றம் இல்லாமல் இருக்கக்கூடாது. எப்படி பாருங்க, சின்ன வயசுல இருந்து ஒரே விஷயத்தை செஞ்சக்கூடாது. தப்பு. சில பேர் பார்த்தீங்கன்னா அதே தப்ப திருப்பி 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 செஞ்சுனே இருப்பாங்க. நான் நிறைய செஞ்சிருக்கேன் அதே தப்ப திருப்பி 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 மறுபடியும் நான் செஞ்சிருக்கேன். ஆனா அதை எப்படி உடைக்க வேண்டும்
என்று பார்த்தால் ஆண்டவரிடத்தில் தான் அது முடியும். நம்மளே உடைக்கணும், நம்மளே ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஆகாது. உலகத்தில் மிகப்பெரிய கெத்து என்ன? கிறிஸ்துவனாய் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் நிற்பதுதான் ஒரு பெரிய ஒரு சாட்சியாக இருக்கிறது உங்க வாழ்க்கையில். பாருங்க, நம்ம வாழ்க்கையில நிறைய போராட்டம் இருக்கும். கடவுளுக்காக நிற்கிறோன்றா நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம். கரெக்டா இல்லையா? இந்த மீட்டிங் கூட நடத்துறோம் அப்படின்னா நிறைய எதிர்ப்புகள், நிறைய போராட்டம். ஒரு விஷயத்தை கடவுளுக்காக செய்யறோம்னா எப்பவுமே எதிர்ப்பு உண்டு. எதிர்ப்பு இல்லாமல் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதுல ஏதோ நீங்க சந்தேகப்படணும், என்னடா இது அப்படின்னு. ரைட்டா? என்ன ஒரு போதகர் அப்படிதான் வந்து கேட்டார், நான் இந்த பிரேயர் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரே குழப்பமா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு, தப்பா ஏதா பண்ணிட்டேனா, ஒரே குழப்பமா இருக்கு என் வாழ்க்கை, ஒரே சரியாவே இல்லை அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், இப்பதான் நீங்க கரெக்டான ட்ராக்ல போறீங்க அப்படின்னு. என்னங்க சொல்றீங்க அப்படின்னாரு. எப்படிங்க சொல்றீங்க? நீங்க எப்போ உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருதோ, எப்போ போராட்டங்கள் வருதோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் வழியில் நடக்கிறீர்கள், பிசாசு உங்களை இழுக்க பார்க்கறான் அந்த வழியில இருந்து. ஹல்லேலூயா. பிசாசோட வழியில போகும்போது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரைட்டா? பிசாசோட வழியில போகும்போது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆமா, பாருங்க, இப்படி போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனும் ஜாலியாக உங்க கூட வந்துனே இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அது வந்துனே இருப்பான். ரைட்டா? ஏன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சொல்றதெல்லாம் மகன் செய்வான், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இல்ல நான் கடவுளுக்காக தான் நிக்க போறேன் அப்படின்னு சொன்னா அங்கதான் பிரச்சனை இருக்கு. அப்பதான் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு எதிர்ப்பு உண்டாகுது உங்க வாழ்க்கையெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா போயின்னு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க கை கோத்துன்னு பிசாசோடு போயின்னு இருக்கீங்க அர்த்தம். எப்ப எதிர்ப்பு போராட்டம் உங்க வாழ்க்கையில வருதோ அப்போ நீங்க என்ன உண்மையான சத்தியம் என்னவென்றால் பிசாசு உங்களை எதிர்க்கிறான், அவன் உங்களை ஜெயிக்க பார்க்கிறான். அந்த வாழ்க்கையை எப்படி ஜெயிக்க வேண்டும்? ஜெபத்தில் தான் ஜெயிக்க வேண்டும். ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்று தான் ஜெயிக்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருப்பது தான் என்றைக்குமே ஒரு கிறிஸ்துவனாய் இருக்க வேண்டும். விட்டு கொடுப்பது, ஏனோ தானோன்ற வாழ்க்கை வாழ்வது. வேதத்தில் ஒரு வசனம் போட்டிருக்கு, என்ன அப்படின்னா அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? வாந்தி பண்ணி போட்டு வரோம், வாமிட் பண்ணிட்டு வரோம். சரியா? அது சொல்றதே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது, வாமிட் அப்படின்னா. ஆனா ஆனலுமின்றி குளிருமின்றி வைராக்கியமாய் இல்லாமல் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ வேஸ்ட்ன்ற. கடவுளுக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும். என்னுடைய வாலிப வயசுல நான் கடவுளுக்காக வைராக்கியமாய் நின்றிருக்கிறேன். நிறைய விஷயங்கள் எனக்கு ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்னதால் தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த இடத்தில் என்னை நிற்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன விஷயம் கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க சொல்லலாம், ஆனா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், என் வாழ்க்கையில் இருக்க வைராக்கியத்துக்காக சொல்றேன். ஒரே ஒரு சின்ன ஒரு விக்கிரக படம் கூட என்னுடைய வீட்டிலேயோ என்னுடைய சுத்தி எங்கேயுமே இருக்காது. நியூஸ் பேப்பர்ல வந்தா கூட, நியூஸ் பேப்பர் நான் வாங்குறேன் வீட்டில், சில நியூஸ் பேப்பர்ல வந்தா கூட எங்கெல்லாம் விக்கிரகங்கள் இருக்கோ அதெல்லாம் கிழிச்சிட்டுப்பேன். எங்க வீட்டில் திட்டுவாங்க, ஆஃபீஸில் திட்டுவாங்க, என்னன்னா இது அப்படின்னுவாங்க. இல்லை, இந்த நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா சந்தா இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை தானே, இதெல்லாம் படம் தானே, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னாங்க. நான் என்ன சொல்வேன், நான் ஆண்டவருக்காக நெருப்பா இருக்கிறேன் மகன், எனக்கு ஃபயரா இருக்கணும், நான் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீ ஏற்றுக்கொள், ஆனால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு. ஹல்லேலூயா. ஒரு எடுத்துக்காட்டுக்காக, அதுக்காக நான் பெரிய மகான் சொல்ல வரல. வைராக்கியம், என்னுடைய வாலிப வயதில் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருந்ததால் ஆண்டவர் இந்த இடத்தில் என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, வைராக்கியமான வாழ்க்கை நமக்கு அவசியம். ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்ட நேரம் முடியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். பாருங்க, மோசே, ரைட், தி ஸ்டோரி ஆஃப் மோசஸ் பாத்தீங்க அப்படின்னா
மோசேக்கு ஒரு பெரிய அடையாளம் பிரச்சனையா இருக்கிறது. ஏன் அப்படின்னா மோசே எகிப்துல பிறந்தவன், சரியா? எகிப்துல பிறந்தவன், எகிப்துல வளர்ந்தவன், எகிப்துல படிச்சவன். ஆனா அவன் ஒரு எபிரேயன். அவனுக்கு ஒரு அடையாள பிரச்சனை இருந்தது, ஐடென்டிட்டி ப்ராப்ளம், ஒரு அடையாள பிரச்சனை இருந்தது. ரைட்? நம்ம வாழ்க்கையில கூட நிறைய பேருக்கு ஒரு அடையாள பிரச்சனை இருக்கிறது. எப்படி தெரியுங்களா? இந்த பிரேயர் ஃபெலோஷிப்ல ஒரு அடையாளம் இருக்கும். ரைட்டா? முகத்தை பார்த்தா எல்லாம் நலங்கு போலவே இருக்கிறீங்க, தப்பு கிடையாது. ஒருத்தர் கூட என்னால் சந்தேகம் பண்ண முடியல. ரைட்டா? பர்ஃபெக்டா இருக்கிறீங்க. ஆஹா இவங்களா அப்படின்ற மாதிரி பர்ஃபெக்டா இருக்கிறீங்க, ஒருத்தரும் என்னால் சந்தேகப்பட முடியல. ஆனா நம்ம இந்த பிரேயர் ஃபெலோஷிப் விட்டு நாளைக்கு போனா என்ன சொல்லு? தெரிஞ்சிச்சு, தம்பிக்கு தெரிஞ்சிச்சு, என்னடா இவரு. ஐடென்டிட்டி ப்ராப்ளம், நமக்கு ஒரு அடையாள பிரச்சனை இருக்கு. என்ன தெரியுங்களா? கிறிஸ்தவ இடங்களில் ஒரு அடையாளம். தம்பியா, ஐயோ தங்கமானவர், அவர் பாய போட சொன்னா படுத்து உருள்வாரு, அவர் ஃபேனை தொடக்க சொன்னா எல்லாத்தையும் தொடச்சிட்டு போயிடுவாரு. ஐயோ பிரேயர் ஃபெலோஷிப் வரனா ஒரு 6 மணிக்கு வர சொன்னா 5:30 வந்து உட்காந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணி பாரு, ஐயோ அப்படின்வாங்க. இப்படி ஒரு அடையாளம். அதே நம்ம காலேஜ்லயோ ஸ்கூல்ல போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டோம்னா, மச்சானா, ப்ரோவா வாங்கஜி, நமக்கு தெரியாதா அவரை பத்தி அப்படின்வாங்க. கரெக்டா இல்லையா? நல்லா யோசித்து பாருங்க, கரெக்டா இல்லையா? கரெக்ட். எனக்கு ஃப்ரெண்ட் ரொம்ப கோஆப்ரேட் பண்றாங்க எல்லாத்துலயுமே. ஆமான்னு பாருங்க. அடையாளம் நம் வாழ்க்கையில எப்படி இருக்கு? மோசேக்கு 2 பிரச்சனை. அவன் என்ன பண்றான்னா, அவனுக்கு எகிப்துல இருக்கிறான், ஆனா எபிரேயனா இருக்கிறான். அவனுக்குள்ள ஆண்டவர் பேசினே இருக்கிறாரு, அவனால ஏத்துக்கொள்ள முடியல. ஒரு ஒரு எகிப்தியனை கொண்டுட்டு நியாயத்திற்காக நிற்கிறான். அவனால அநியாயத்தை பார்த்து நிற்க முடியல. நியாயத்திற்காக ஒரு எகிப்தியனை கொண்டுட்டு வனாந்தரத்துக்கு ஓடிடுறான். பாருங்க, கிறிஸ்தவனாய் நீ இருக்கிற அப்படின்னா உன்னை சுத்தி நடக்கும் தப்பை பார்த்து கண்டிக்காமல் நீ இருந்தேனா தப்பு. மோசேக்கு கடவுளை பத்தியே தெரியாது, ஆனா அவன் ஒரு எபிரேயனா இருந்தான். அவனுக்குள்ள ஒரு ஃபயர், நெருப்பு, ஏற்றுக்கொள்ள முடியல அவனால. அநியாயம் சுத்தி நடக்குது, ஏற்றுக்கொள்ள முடியல. ரைட்டா? அதற்காக நாளைக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க தப்பு செய்யறாங்க, உங்க நண்பர்கள் தப்பு செய்யறாங்கன்றதுக்காக போய் சண்டை போடுன்னு நான் சொல்லலை. ஆனா அவர்களோடு கலந்து நீயும் தப்பை செய்யாதே. ஹல்லேலூயா. உன்னை பத்தி ஒரு எடுத்துக்காட்டு உன் நண்பர்கிட்ட கேட்டா என்ன சொல்ல தெரியுமா? நாங்கெல்லாம் இங்க போவோம், ஆனா அவன் மட்டும் வரமாட்டான். ஹல்லேலூயா. நாங்கெல்லாம் இங்க போவோம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து இங்கெல்லாம் போவோம், ஆனா இவங்க மட்டும் வரமாட்டாங்க. பாருங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. வா ஒரு வாட்டி தானே, பரவாயில்ல வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஒரு வாட்டி அட என்ன, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா எல்லாம் சேர்ந்து போறோம். பாருங்க, நான் 10th ஒரு வாட்டி 10th எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாங்க 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 எல்லா தியேட்டருக்கு போகலாம் அப்படின்னு போனாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போனாங்க ஜாலியா. நான் வரலன்ட்டேன். ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வரலன்ட்டேன். இதுதான் காரணம் சொல்ல, ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லை, வரல. நீங்கள் கேட்கலாம் இதில் போய் என்ன இருக்கு அப்படின்னு. கடவுளுக்காக நான் அந்த இடத்துல நிற்கிறேன், கடவுள் என்னை பார்த்து கொள்வார் அப்படின்ற வைராக்கியம். ரைட்டா? இப்போ என்ன மாதிரி ஆளுங்களுக்கு என்ன பெயர் வச்சுருப்பாங்க நம்ம ஊரில்? பழம். கரெக்டா? இவர் பயங்கரமான பழம் இவர் எங்கேயும் தியேட்டருக்கு எங்கே போக மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார், ஒரே புளிப்பாக இருக்கிறாரு இவர் அப்படின்னு. கரெக்டா இல்லையா? கரெக்டமா? இப்படிதானே? எங்கே நம்ம கூட வராதுங்க, கெத்து காட்டாதவங்க, உதைக்காதவங்க, அடிக்காதவங்க, என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு பிரயோஜனமும் கிடையாது யோசிப்பாங்க. ஆனால் இந்த அவமானத்தையும் இதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். எதற்காக என்றால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்காக ஏற்றுக்கிறேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் எனக்காக சிலுவையில் அவமானப்பட்டார். நான் செய்கிற ஒவ்வொரு தப்புக்கும் ஆண்டவர் சிலுவையில் அவமானப்பட்டார்.
எல்லாம் அவரை காரி துப்பினாங்க, மூஞ்சில அடிச்சாங்க. எதுக்காக? எனக்காக தான், உங்களுக்காக தான். அதனால் தான் நான் வைராக்கியமா அந்த இடத்துல நின்னேன். ஹல்லேலூயா. பாருங்க, உங்களையும் ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. நோ ஹூ யூ ஆர். நீங்கள் யாராய் இருக்குன்னு தெரிந்து கொள்ளுங்க. மோசேக்கு ஆண்டவர் பேசினார், முற்புதரிலிருந்து பேசினார், நீ எனக்காக போய் நீ எனக்காக என்னுடைய மக்களை வெளியே கொண்டு வானார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அழைப்பு எல்லாருக்குமே இருக்குது. உங்களை எல்லாரும் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ரைட்? அப்ப நோ ஹூ யூ ஆர் என்று சொல்லும் பொழுது யூ ஆர் லவ்ட் பை காட். நீங்கள் கர்த்தரால் நேசிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஆர் chosen பை காட். நீங்கள் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. யூ ஆர் இன்றைக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் பை ஆக்சிடென்ட். தெரியாம ஏதோ நண்பர்களோடு சேர்ந்து வந்துட்டேன் அப்படின்னு கிடையவே கிடையாது. எப்பவுமே ஒரு இடத்திற்கு வந்து அமர்கிறீர்கள் கர்த்தருடைய பாதத்தில் என்றால் அது கர்த்தருடைய சித்தத்தால் தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு அவசியம். கர்த்தருடைய பர்பஸ், அவருடைய சித்தம் நமக்கு அவசியம். உங்களை பத்தி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு 3 காரியத்தை தெளிவா என்னால சொல்ல முடியும். நீங்கள் கர்த்தரால் நேசிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. 3 காரியங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கை மாறப்படும். ஏனென்றால் முக்கியமான சூழ்நிலை, அப்ப யாருமே இருக்க மாட்டாங்க. என் வாழ்க்கையில நிறைய சூழ்நிலைகள், ரைட்டா, எப்பவுமே நண்பர்கள் கூட இருப்பாங்கன்னு யோசிப்பேன். ரைட்டா, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட தான் இருப்பாங்கன்னு யோசிப்பேன். ஆனால் சில சூழ்நிலைகளில் நண்பர்கள் நம்ம கூட வர மாட்டாங்க, கைவிட்டுருவாங்க. உண்மையிலே சொல்றேன், நீங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம், ஆனா ஒரு சூழ்நிலை வரும், அந்த நேரத்தில் நண்பர்கள் உங்க கூட நிற்க முடியாது. நீங்கள் தனியாக நிற்க வேண்டும். அப்பொழுது உங்களோடு நிற்பவர் ஒரே ஒருத்தர் தான் நிற்பார். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. நல்ல மைண்ட்ல ஏத்திக்குங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் வில் ஸ்டாண்ட் ஃபார் யூ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்காக நிற்பார். ஹல்லேலூயா. பாருங்க, கடைசியா ஒரு வார்த்தை, உண்மையான ஐடென்டிட்டி, ட்ரூ ஐடென்டிட்டி. உண்மையான ஐடென்டிட்டி, உண்மையான அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 நிமிஷத்துல முடிக்கிறேன். உண்மையான ஐடென்டிட்டி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடையாளம், உன்னுடைய உண்மையான அடையாளம் என்றால் நீ ஒரு சிங்கக்குட்டி, கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கப்பட வேண்டிய அழைக்கப்பட்ட ஒரு மகள், ஒரு மகன். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஏன் வந்து ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறக்கணும், இல்லை வந்து கர்த்தரால் அழைக்கப்பட்டு ஏன் ரட்சிக்கப்பட்டு ஒரு வாழ்க்கை வாழணும்? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். He has a plan for you. Everyone, எல்லாருக்கும் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அட என்ன இவங்கெல்லாம் சொல்றதெல்லாம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா ஒரு நாள் நீங்க நிச்சயமா நினைப்பீங்க, ஆமா அந்த அங்கிள் சொன்னார், அது உண்மைதான். கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அதை நிறைவேற்ற நீங்க இருக்கணும் அவைலபிளா. நீங்க ஆயத்தமா இருக்கணும், நீங்க ரெடியா இருக்கணும் கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் எதை வேணாலும் சொல்லுவார், இதை செய் என்று. அதை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமா? மோசேயிடம் ஒரு பெரிய 10 லட்சம் பேரை கொண்டு வான்னு சொன்னார். அவன் ஆடு மேய்ச்சிருந்தான். அவங்களுடைய அப்பா, அவங்க மாமனார் ஆடுகளை மேய்ச்சிருந்தான். அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவன் ஆடு மட்டும் தான் மேய்ச்சிருந்தான். ஆனா அவரை பார்த்து என்ன சொல்றாரு, மோசேவை பார்த்து, 10 லட்சம் பேர் ஜனங்களை நீ வெளியே கொண்டு வரணும் மோசேன்றார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வைராக்கியமான வேலையை யார் கொடுப்பார் தெரியுங்களா? ஆண்டவர். அவருக்காக வைராக்கியமாக இருக்கிறவங்களை தான் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்காக ஃபயரா இருக்கணும். ஹல்லேலூயா. ஃபயரா இருக்கணும் ஆண்டவருக்காக, கர்த்தருக்காக. பாருங்க, லெவ்வாரியே இந்த தலைப்பில் நாம் ஏன் வச்சோம் அப்படின்னா, கர்த்தருடைய இருதயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். த ஹார்ட் ஆஃப் காட். இருதயத்தை அறிந்து கொள்ளாமல், முதலே நான் சொன்ன கடவுள் யார்
நீ சேமிக்கும் கடவுள் யாரு என்றது உனக்கு தெரியாமல் போகிவிட்டால் அதோடு முட்டாள்தனம் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. உன்னுடைய கடவுள் யார் என்று நீ தெரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை மாறும். ஏனென்றால் அவரால் என்ன பயங்கரமான காரியம் உன் வாழ்க்கையில செய்ய முடியும் என்று நீ அறிந்து கொள்வாய். ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். பிரேம் சிங் இருக்காரா? பிரேம் சிங் இல்ல. ஓகே. Hallelujah, praise God. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, praise God, Jesus Lord. Hallelujah, hallelujah. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, hallelujah. ஆண்டவரே தேவரீர் இந்த நாளில் எங்களை அப்பா எங்களை ஒன்றாய் செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. நீர் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்தரே, நீர் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே அப்பா, இம்மட்டுமாக நீர் எங்களுக்காக கர்த்தாவே சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தீர். ஹல்லேலூயா. பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பினீரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக அப்பா தெளிவு ஒரே பேரான குமாரன் அனுப்பினதற்கு காரணம் நீர் எங்களை நேசித்தீர். நீர் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே, இன்றைக்கும் நேசிக்கிறீர். God loves you my child. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் மகளே, மகனே. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். இன்னைக்கு கூட நீ எந்த தவறு செய்தாலும் ஆண்டவர் மறுபடியும் சொல்வது இதுதான், மறுபடியும் என்னிடத்தில் வா, மறுபடியும் என்னிடத்தில் வா, கம் பேக் டு மீ, மறுபடியும் என்னிடத்தில் வா, நான் உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறேன். உன் குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீ வெளியே சொன்னேனா, உன்னுடைய நண்பர்கள் நீ வெளியே சொன்னேனா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட சொன்னேனா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னை ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார் மகனே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக்கொடு. யார் என்பதை தெரிந்து கொள். அவர் ஒரு யூத ராஜசிங்கம். யாருமே செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்தில் பரலோகத்தில் எங்குமே செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் செய்து முடிக்கிறார். யூத ராஜசிங்கமாய் இருந்தவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் ஏன் வரா தெரியுங்களா? உங்களுக்காக எனக்காக வந்தான். மகனே, மகளே, உனக்காக ஒரு ஆட்டுக்குட்டியாக சிங்கமாய் இருந்த ஆண்டவர் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவரை நீ நம்பி வாழ்ந்தால், அவரை நீ நம்பி வாழ்ந்தால் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா பிள்ளைகளும் கரத்துல கொடுக்கிறோம். ஒப்பு கொடுத்த வாழ்க்கை வாழட்டும் ஆண்டவரே. உம்மை அறிந்து கொள்ளட்டும். இவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளட்டும். பிள்ளைகளை நீங்க புரிஞ்சு, மகனே மகளே, நீ புரிந்து கொள். நீ யார் என்பதை நீ சாதாரண பர்சன் கிடையாது. யூ ஆர் நாட் an ordinary person. நீ சாதாரண பர்சன் கிடையாது. நீ ஒரு சிங்க குட்டி. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கம். உன்னை யார் கைவிட்டாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கைவிடவே மாட்டார். உன்னை யார் கைவிட்டாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னை விடவே மாட்டார். அவரை நம்பி வந்தால் அவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. இயேசுவே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்தி பலப்படுத்துங்க. ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.